வணக்க மக்களே, அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் ஐயப்பனுக்காக மாலையை போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பனுக்காக இருமுடி எடுத்து இந்த கோயிலை சுற்றி வரும். நாங்கள் போகிற இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, ஐயப்பமார்களோடு சேர்ந்து மாதாக்களும் சேர்ந்து வெளியே சுத்த முடியும். எல்லா வருஷத்துலையும் குளிர் அடிக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் ஏதோ ஐயப்பனோட புண்ணியத்தால் வெதர் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனாலும் குளிர் அடிச்சுட்டு தான் இருந்தது. அந்த அடித்த குளிருக்கு இந்த தரை எல்லாமே ரொம்பவும் குளிராகி படிச்சு நிறைய சாமிகளால் இந்த தரையில் ரொம்ப நேரம் நடக்க முடியல. ஏன் கூட நடந்து வந்து இந்த 2 சாமிகளில் ஒரு சாமி என்னோட வீட்டு சாமி, இன்னொரு சாமி கன்னிசாமி. நிறைய சாமிகளுக்கு குளிர் அடிச்சு மேற்கொண்டு நடக்க முடியாதனால அவங்க எல்லாரும் படிக்கட்டேறி மேலே போயிட்டாங்க. ஆனா இந்த 2 சாமிகளும் விடாம சரணங்களை சொல்லிக்கிட்டே ரொம்ப நேரம் இந்த கோயிலை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. உண்மையான பக்தியை இந்த மணிகண்ட சாமிகளோட உருவத்துல பார்க்க முடிஞ்சது. ஐயப்பனுக்காக இருமுடி எடுத்து ஐயப்பனை பார்க்கணும்னா அதை நம்ம முடிவு பண்ண முடியாது, அதை ஐயப்பன் தான் முடிவு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஒரு நம்பிக்கையும் கூட. நம்ம எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நமக்கான அந்த பாரம்பரியத்தையும் பண்பாடுகளையும் கட்டாயம் கடைபிடிக்கின்றதை நாங்களும் ஃபாலோ பண்றோம். எங்களோட பசங்களுக்கும் அதை சொல்லி வளர்க்குறோம். நம்பிக்கையோட இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் நல்லதே நடக்கணும்னு நம்புறேன்.